யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சொல்லிட்டு அதையான வீடியோ அது மாதிரிலாம் பேசுறேன் அது இருண்ணா நான் இருந்தா பேசலாம் இருந்தா வீடியோ எடுத்துட்டு போங்க நேரம் லைவ் போடுங்க இல்ல பிரச்சனை பண்ண ஒரே 2 பேர் வந்து குவாரில் பிரச்சனை பண்ண நினைச்சிருக்கீங்க அதான் வீடியோ மொத்தமாக வந்துட்டு இல்லை உங்க டிவி மட்டும் தான் முதல்ல வருமா அப்படி கிடையாதுங்க உங்க டிவி தான் வந்து எல்லா குவாரியும் வச்சுருக்கோம் நானும் பார்த்து தாங்க திருவள்ளூர் ஃபுல்லாகவே சேனல் தான் வந்து வேற எந்த சேனல் பண்ணல எல்லா சேனல் நான் பதில் சொல்லல நான் ஃபோன் பண்ணி கையில் கொடுக்குறேன் மாதிரி நானும் வேலை தெரியும் கேமரா வச்சு பேசாத வீடியோ எடுக்கிறேன் எடுத்துறோம்னா எடுத்துப்போம் கேமரா வச்சுலாம் பேசாத கேமரா வந்து பப்ளிக்ல வச்சு பேசிக்கலாம் என்னடா வந்து ஷோ காட்டுறா காலங்கத்தால் வந்து ஷோ காட்டினாப்போ வரீங்க ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க போவாங்க நியாயம் பேசக்கூடாது நான் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் குவாரி ஓட்டுறோம் நியாயமாக ஓட்டினா எந்த வேலையும் செய்ய முடியாது 80 லட்சம் 1 கோடி ரூபா பில்லு கட்டு உள்ள வந்து உட்காந்துக்கிறோம் 1 ரூபாய் 2 ரூபா கட்டு வந்து உட்காந்துல அப்படி இல்லைங்க நீங்க வந்து வந்தா ஒரு போட்டோ எடுக்கிறீங்க நான் கம்முனுக்குறோம் நீ மைக்கை தூக்கி வந்து காட்டினா நீ என்ன பண்ண வரும்போது 10 மீடியா கூப்பிட்டு வந்து லைவ் கூப்பிட்டு அது மாதிரி அதெல்லாம் தப்புங்க எல்லாரையும் பொதுவா வருவாங்க 2 நிமிஷம் போட்டோ எடுப்பாங்க நான் தெரியும் நாங்களே எடுத்து உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவேன் எத்தனை தேதி நம்பர் சொல்லிட்டா ஏன்னா வீடியோ நான் அனுப்புனாங்க ஒரு 2 வீடியோ எடுத்து நானே அனுப்புவேன் அவ்வளோதான் ஃபார்மாலிட்டி தான் ஏதோ போனேன் பார்த்தியா லைவ்ல போட சொன்னாங்க மாவட்ட நிர்வாகிங்க அவருக்கு ஒரு கட்சியில் மாவட்ட நிர்வாகி அதனால டீசெண்டாக சொல்லிட்டு போறாரு தொழில் பண்ற இடத்துல உங்களுக்கு தெரியாதா 4 வருஷம் ஆச்சு இந்த தொழில் பண்ணி உங்களுக்கு தெரியாதாண்ணா டிஸ்ட்ரிக்ட்ல எங்கன்னா குவாரி வச்சா அவன் போட்டு ஒரு 4 ஃபைல் எங்களுதே 4 ஃபைல் லாஸ்ட் யார்கிட்ட போய் பேட்டி கொடுவா சொல்லு எந்தெந்த அதிகாரி துட்டு பேட்டி கொடுவா ரிப்போர்ட் வாங்கி என்னென்ன ரிப்போர்ட் வாங்க பேட்டி கொடுவா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணாங்க போனோம் வியாபாரம் பண்ணுறோன்னா பாருங்க நான் வந்து நீ வந்தோடனே கேட்டேன் எடு ஃபோட்டோ எடு தப்பு இல்லை ஏன்னா உங்கள் வேலை இதுக்கு அனுப்புகிறாங்க அதாவது சீன் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் கேமரா எடுத்துறேன்னா இந்த மாதிரி 100 கேமரா பார்த்தேன் ஆஃபீஸ் வேலையை நீ மைக்கில் பேசக்கூடாதுங்க எடுக்கிறியா இந்த மாதிரி பண்ணுறாங்க 100 அடி நான் பள்ளம் போட்டேன் எழுது அப்போ நான் ப்ரூவ் பண்ணுவேன் எத்தனை அடி பள்ளம் போட்டேன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன் அது என் கடமை இல்லைன்னு சொல்லல அங்கங்க 80 அடி பள்ளம் போட்டான் போய் எத்தீங்களா வீடியோ நாங்க வச்சுங்கிற அந்த வீடியோவை எங்க விவசாயம் பாதிக்குது என் கழனி பக்கத்துல பள்ளம் போட்டு வச்சுக்கிறாங்க அதுக்கு எங்களுக்கு பதில் வேணும் மண்ணை எடுக்க கூடாது எங்களுக்கு பதில் இல்லாம கேட்டா காசு கொடுத்தோம்னு சொல்றாங்க எங்களாண்ட 10 பைசா எங்களாண்ட கொடுக்கல எங்களுக்கு மண்ணு பைசா வேணும் எங்களுக்கு காசே வேணும் எங்களுக்கு நிலம் வேணும் நாங்க விவசாயத்தை நம்பி நாங்க பிழைக்கிறோம் என் மாடு ஆடு மேய்ஞ்சுதான் நாங்க பிழைக்கிறோம் என் மாடு ஆடு எப்படி வரும் எப்படி நாங்க விவசாயம் பண்றது இதுக்கு பதில் வேணும் எங்களுக்கு விவசாயம் தான் பாதிக்குது எங்களுக்கு இவ்வளவு பழம் 15 அடி பழம் எடுத்துட்டு நாங்க அப்படியே ஆடு மாடு மத்த அதை உள்ள உந்த சாகணும் மனுஷால் கூட ஒரு குழந்தை வந்தது தேருமா அந்த பேர் பழம் எடுத்து வச்சிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் நெமிலி அருகே மண் அள்ளுவதாக புகார் எழுந்திருக்கிறது. சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். விதிகளை மீறி மண் அள்ளுவதாக புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக அங்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நெமிலி அகரம் என்ற ஊராட்சிக்குட்பட்ட நீர்வளத்துறைக்கு சொந்தமான ஏரியிலிருந்து குவாரி செய்து மண்ணை விற்பனை செய்ய சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த கிருபாகரன் விஜயகுமார் என்பவருக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்துள்ளார். மேலும் இந்த நெமிலி அகரம் ஏரியிலிருந்து 180 மீட்டர் நீளம் 140 மீட்டர் அகலம் 3 அடி அளவிற்கு ஆழத்தை தோண்டி 22,680 கனமீட்டர் அளவிற்கு சுமார் 4000 லாரிகள் மூலம் மண் எடுத்து வெளியில் விற்பனை செய்ய மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் கடந்த 28ஆம் தேதி, அதாவது கடந்த மாதம் 28ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 45 நாட்களுக்கு மண் எடுக்க அரசின் சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை சுமார் 7000 முதல் 8000 லாரிகள் மூலம் மண் அள்ளப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மண் அள்ளுவதற்கு அனுமதி வழங்கும் போது அதற்கான விதிமீறல்களை கண்காணிக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது வருவாய்த்துறை, நீர்வளத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு விதிமீறல்கள் இருந்தால் அதனை அளவீடு செய்து அதற்கு அபராதம் விதித்து அரசுக்கு நிதி வருவாய் ஏற்படுத்தும் வகையில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த குழுவிலிருந்து அந்த மண் அள்ளும் பகுதியில் ஒருவர் கூட இல்லை எனவும்
இதனாலேயே இந்த கொள்ளை அதாவது விதிமீறல்கள் நடப்பதாகவும் அதன் மூலம் தற்பொழுது மண் கொள்ளையானது நடைபெறுகிறது எனவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அதாவது கையால் பில் எழுதினால் அதில் ஏமாற்று வேலை நடைபெறும் என்பதால் ஆன்லைன் மூலம் அரசு பில் வழங்கி நேரடியாக அரசுக்கு வருவாய் ஏற்படுத்த இது போன்ற கமர்ஷியல் குவாரிகளை அரசு விடுகிறது. ஆனால் அந்த அதாவது ஆன்லைன் பில் ஒரு பில்லை வைத்துக் கொண்டு 10 லாரி அதாவது ஒரு லாரிக்கு ஒரு பில் வழங்கி ஒரு நாளைக்கு 10 லோடுக்கு மேலே அந்த பில்லை பயன்படுத்தி மண் கொள்ளையர்கள் தற்பொழுது மண் அள்ளப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இதனால் இது அரசுக்கு அதிக அளவில் நிதி இழப்பீடு அதாவது வருவாய் இழப்பீடு ஏற்படுகிறது. எனவே இதனை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் வருவாய் அதிகாரிகளும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் குவாரியை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். மேலும் இதிலிருந்து அதாவது 3 அடி அளவிற்கு மட்டுமே அனுமதி பெற்றுள்ள அந்த குவாரி உரிமையாளர்கள் 10 அடிக்கு மேலேயே அந்த மண்ணை அள்ளுவதாக குற்றச்சாட்டினை முன்வைத்து அப்பகுதி கிராம பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் லாரிகளை சிறைபிடித்து தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் 10 அடிக்கு மேலே ஆழம் தோண்டுவதால் அங்கு விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் நீர்வளம் பாதிக்கப்பட்டு பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் அதாவது ஆடு மாடு மேய்ப்பது போன்ற அன்றாட வாழ்க்கையில் தொய்வு ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள அவர்கள் இந்த லாரிகளை இயக்கக்கூடாது என தற்பொழுது லாரிகளை சிறைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இது குறித்தான செய்தியை சேகரிக்க சென்ற போது எங்களையும் அதாவது செய்தியாளர்களையும் ஒளிப்பதிவாளர்களையும் இங்கு செய்தி எடுக்கக்கூடாது, விஷுவல் எடுக்கக்கூடாது, எடுத்தால் ஏதாவது அப்படி இப்படி என்ற எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் செய்தியாளர்கள் அங்கிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கும் சூழலே ஏற்பட்டது. இதையும் தாண்டி நமது நியூஸ் தமிழ் குழுவினரே இந்த செய்தியை தற்பொழுது வெளியிட்டு வருகிறோம். எனவே மண் கொள்ளை நடப்பதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்து அந்த மண் கொள்ளையை நடத்திய நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசுக்கு நிதி இழப்பீடு ஏற்படுத்திய அளவை அளவிட்டு அந்த அரசுக்கு நிதி வருவாய் ஏற்படுத்த வேண்டும் எனவும் தற்பொழுது அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு. எங்க விவசாயம் பாதிக்குது. என் கழனி பக்கத்துல பள்ளம் போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கு எங்களுக்கு பதில் வேணும். மண்ணை எடுக்க கூடாது. எங்களுக்கு பதில் இல்லாம கேட்டா காசு கொடுத்தோம்னு சொல்றாங்க. எங்களாண்ட 10 பைசா எங்களாண்ட கொடுக்கல. எங்களுக்கு மண்ணு பைசா வேணும். எங்களுக்கு காசே வேணும். எங்களுக்கு நிலம் வேணும். நாங்க விவசாயத்தை நம்பி நாங்க பிழைக்கிறோம். என் மாடு ஆடு மேய்ஞ்சுதான் நாங்க பிழைக்கிறோம். என் மாடு ஆடு எப்படி வரும்? எப்படி நாங்க விவசாயம் பண்றது? இதுக்கு பதில் வேணும். எங்களுக்கு விவசாயம் தான் பாதிக்குது. எங்களுக்கு இவ்வளவு பள்ளம் 15 அடி பள்ளம் எடுத்துட்டு நாங்க அப்படியே ஆடு மாடு மத்த உள்ள உந்த சாகணும். மனுஷால் கூட ஒரு குழந்தை வந்தது தேருமா அந்த பேர் பள்ளம் எடுத்து வச்சிருக்காங்க.